மணி ரத்னத்தின் மௌன ராகத்தை சுட்டு ராஜா ராணியாகவும், சத்திரியனை சுட்டு தெரியாகவும், கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்களை சுட்டு மெர்சலாகவும், நம்ம அண்ணாச்சி மற்றும் அரசு படங்களை சுட்டு பிகிலாகவும் தமிழ் ரசிகர்கள் ரசிக்கும்படி வழங்கிய பெருமைக்குரியவர் இயக்குனர் அட்லி. தமிழ் ரசிகர்கள் அட்லியின் திறமையை கண்டு பூரித்து போனதால் பாலிவுட்டுக்கு சென்றார். ஷாருக் கானை வைத்து ஜவான் என்ற பெயரில் 1000 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்த பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்து இந்திய அளவில் புகழப்படும் இயக்குனரானார் அட்லி. அல்லு அர்ஜுனுடன் இணைந்து ராக்கா என்ற பெயரில் ஹாலிவுட் ஸ்டைலில் புதிய இட்லியை தயார் செய்து வருகிறார் அட்லி. இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபையில் அட்லியின் புகழ் எதிரொலித்திருக்கிறது. திமுகவின் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசும்போது இயக்குனர் அட்லி சிறந்த திரைப்படங்களில் இருந்து காட்சிகளை எடுத்து வெட்டி ஒட்டி தனது படம் என்று ஹிட் கொடுப்பார். அதுபோல எங்கள் ஆட்சியின் திட்டங்களை எடுத்துக்கொண்டு தற்போது தாவே காட்சி நடத்தப்படுகிறது என்று விமர்சித்தார். மேலும் காலங்கள் காட்சிகள் மாறும், அதற்கு ஏற்றபடி செங்கோட்டையன் இங்கு பேச வேண்டும் என்றும் சிவசங்கர் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ் திரையுலகில் இருந்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்தவர் முதலமைச்சர். ஆனால் முழு அரசியல்வாதியான சிவசங்கர் திரைப்பட இயக்குனர் அட்லி குறித்து பேசியது ஆச்சரியமாக உள்ளது. அட்லிக்கும் சட்டமன்றத்திற்கும் என்ன சம்பந்தம்? காலமும் காட்சியும் ஏற்கனவே மாறிவிட்டது. அன்றும் இன்றும் என்றும் மாநில உரிமை மற்றும் மொழி உரிமையை விட்டுக் கொடுக்கவே மாட்டோம். நேற்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கை மீது தமிழுக்குத்தான் முதலிடம் கொடுத்தோம். தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு என்பதில் உறுதியாக உள்ளோம் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். அட்லி குறித்து மட்டுமல்ல, சட்னி குறித்தும் பேசுவேன் என்று திமுக உறுப்பினர் சிவசங்கர், இயக்குனர் அட்லியையும் ஃபாலோ செய்கிறேன், உங்களையும் ஃபாலோ செய்கிறேன். பராசக்தி திரைப்படத்திற்காக கருணாநிதி எழுதிய வசனங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. சட்டப்பேரவையில் பேசுவதை பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வார்த்தை விளையாட்டு என்று கூறுகிறோம். இன்னும் பல சுவையான செய்திகளை வரும் நாட்களில் ஆளும் கட்சியினருக்கு சொல்வேன் என்றார். மேலும் ஆக்கப்பூர்வமான ஆட்சியை வழங்கும் பணியை மட்டும் பாருங்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற போது ஒரே டேக்கில் பேசிய வசனம் அட்லியால் எழுதி கொடுக்கப்பட்டவை என்று சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவியது. அதனை சுட்டிக்காட்டும் வகையிலேயே அட்லியை சட்டமன்றத்தில் இழுத்துவிட்டு வஞ்ச புகழ்ச்சி செய்துள்ளார் திமுகவின் சிவசங்கர் என்று கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜ்குமார், மகேந்திரன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.